ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அன்றைக்கி என்ன ரெசிபின்னா, ஒரு ஜூஸ் ஐட்டம் ஒன்று செய்ய போகிறேன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஜூஸ் செய்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு மீடியம் சைஸு வெள்ளரி பிஞ்சு ஒன்று எடுத்திருக்கேன். இதனால் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தோல்லாம் நம்ம பீலர் வச்சு இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். தோலோடு சேர்த்தும் அரைக்கலாம். தோலோடு சேர்த்து அரைச்சோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி கடுத்து கிடக்கும். அதுக்கு தான் நம்ம அதை ரிமூவ் பண்ணுறோம். நல்லா பீசஸாக கட் பண்ணியாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறோம். எல்லாமே நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நான் வந்து ஒரு கைப்பிடி புதினா எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம ஆட் பண்ணுறோம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். நல்லா தோல்லாம் சீவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணுறோம். இது கூடவே ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும்தான் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதில் தேன் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், ஹனி கூட ஆட் பண்ணலாம். ஓகே, இதை நல்லா அரைச்சிக்கணும். வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அதிலே நிறைய வாட்டர் வரும். நல்லா அரைச்சாச்சு. ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை வடிகட்டிடலாம். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு ரொம்ப வேர்க்குது, எல்லாருக்குமே ரொம்ப இதாக இருக்குது. இது நம்ம வந்து அதிகமாக தாகம் எடுத்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து இது சாப்பிட்டோன்னா உடம்பு டயர்டே ஆகாது. அப்படியே பாடி அப்படியே ரீஃப்ரெஷ் ஆயிரும். நம்ம இந்த மெத்தடில் அடிக்கடி செய்து சாப்பிட்ணும். வெள்ளரி பிஞ்சுலாம் கொடுத்து அந்த சின்ன பசங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மெத்தடில் கொடுத்து பாருங்கள், ஈஸியாக சாப்பிடுவாங்க. இந்த ஜூஸை அப்படி கொடுத்தோன்னா நல்லா ஈஸியாக சாப்பிடுவாங்க. இது கூடவே நான் ஒரு ஐஸ் க்யூப் போடுறேன். ரெடி ஆகிட்டுது ரீஃப்ரெஷ் ஜூஸ். இது இப்போ சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த மெத்தட் அடிக்கடி நம்ம செய்து சாப்பிட்ணும். நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.